guys, welcome to Serial Contact. இன்னைக்கு நம்மளோட 3 முடிச்சான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாவை சுந்தரவல்லி கை வாங்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு. அவங்க கை வாங்கும்போது போலீஸோட படையே அந்த இடத்துல வந்து இறங்கிட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு புரியுது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, என்னதான் நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணீங்கன்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த நம்ம சுந்தரவல்லியோட கம்பெனிக்காக அவார்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து சுந்தரவல்லி வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவார்ட் கொடுக்க எல்லாரும் வந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுந்தரவல்லிக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. சுந்தரவல்லி வந்து அந்த அவார்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து நம்ம சூர்யாவுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. மூணாவது வந்து சிஇஓட பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா, நம்ம நந்தினி மேடம் தான் சிஇஓட பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நந்தினி வந்து அந்த அவார்டை வாங்கிட்டு வரும்போது ஒரே ஹரிதாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அவளுக்கு வந்து ஒரே இந்த வயிற்றுல வந்து தீப்பத்தி எரியும்ல, அந்த மாதிரி வந்து தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நந்தினியும் வந்து அந்த அவார்டை வந்து வாங்கிட்டு கீழே வராங்க. அவார்டை வாங்கும்போது வரைக்கும் சூர்யா வந்து நந்தினியை பார்த்து நல்லா ஒரு சிரிச்சுட்டு வந்து இருந்தான். அது வரைக்கும் அந்த அவார்டை வந்து வாங்கிட்ட கீழே இறங்கும் போது சூர்யாவுக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்துருச்சு. கால் வந்தோடனே வந்து சூர்யா வந்து கால் பேசிட்டே வந்து அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க. நந்தினி வந்து வரும்போது ஹரிதா வந்து வேணும்னே வந்து நந்தினி காலை வந்து தட்டி விட்டுறாங்க. உடனே நந்தினி வந்து அந்த இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ஸோ எல்லாரும் வந்து நந்தினியை வந்து ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க. சில பேர் வந்து சிரிக்கிறாங்க, சில பேர் வந்து பரிதாபப்படுறாங்க, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. நந்தினி வந்து எனக்கு எதுவுமே பேசல. நந்தினி வந்து அழுதுகிட்டே வந்து ரூமுக்கு வந்து போயிட்டா. இதை பார்த்து நம்ம கல்யாணம் வந்து நந்தினி பின்னாடியே போயிட்டு அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறா. என்ன ஆத்தா நீ இப்படி வந்து ஹரிதாவை எதுவுமே திட்டாமல் இப்படி அமைதியாக நீ மாடிக்கு வந்து இப்படி உட்காரலாமா, எதுக்கு பேசினா தானே தான் நீ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பேசுனாங்க. நந்தினி அதுக்கு இருக்கட்டும்னே, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இப்போ நானும் திரும்ப சண்டை போட்டு அதுவும் சண்டை போட்டு இப்போ அது ஒரு பெரிய அசிங்கமாயிடும், நம்ம கம்பெனி தானே ஃபஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அதே நல்ல பொண்ண ட்ராமா வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்காக லன்ச் டைம் வந்து ரெடி ஆகுது. ஸோ லன்ச் ரெடி ஆகிட்டு வரும்போது நம்ம நந்தினியும் கல்யாணம் சாரும் சரி வாங்கினா இப்போ வந்து மதிய சாப்பாடு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போயிட்டு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கல்யாணம் கூட்டிகிட்டு 2 பேரும் பரிமாறதாக போகிறாங்க. அங்கே எல்லாரும் குரூப்பாக உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹரிதா அவங்க ஃபேமிலி வந்து ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நந்தினி வந்து அந்த சாப்பாடை வந்து பரிமாறும்போது அவங்க கையில் வந்து ஒரு பாயாசம் வந்து ஹரிதாவுக்கு கொடுக்குறதுக்காக பரிமாறும்போது பாயாசம் தெரியாமல் ஹரிதா மேலே வந்து கொட்டிடுச்சு. உடனே ஹரிதா சும்மா இருப்பாளா, எப்படா வந்து வாய்ப்பு கிடைக்கும், எப்படா நந்தினி வந்து அறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஹரிதா இருப்பா. அதே மாதிரியே வந்து ஹரிதா வந்து என்னடி நான் உன்னை வந்து அசிங்கப்படுத்தினதுக்காக நீ என்னை திரும்ப அசிங்கப்படுத்தணும்னு நீ இந்த பாயாசத்தை வேணுட்டே என் மேலே நீ கொட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வந்து ஹரிதா வந்து சப்பனை அறைய போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவான சூர்யா வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து ஹரிதாவோட கையை வந்து ஏன் பொண்டாட்டியும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து தடுத்துடுறாரு. தடுத்து ஹரிதாவை அடிக்க போகும்போது சுந்தரவல்லி மேடம் வந்து சூர்யாவோட கையை தடுத்து சூர்யாவை அடிக்க போகிறாரு. இதை அடிக்க போகும்போது பார்த்தா போலீஸோட படையே வந்து இறங்கி வந்து ஒன்றுமே புரியலை. அதோட சுந்தரவல்லிக்கு அப்படியே அடிக்க போன கையில் எடுத்துகிட்டு போலீஸ் வந்து இப்படி பார்க்குறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சூர்யாவோட சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஹரிதாக்கு நல்ல வேலைடா சூர்யா வந்து சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து சூர்யா பார்க்குறா. சூர்யாவை வந்து போலீஸ் வந்து ஹரிதாவை கிராஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனோடனே சூர்யா வந்து ஹரிதா வந்து மறைச்சு போகிறாங்க. ஹரிதா வந்து ஒரு ஏளனமாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஏளனமாக ஹரிதா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ரஞ்சித் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே வந்து சொல்கிறான். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, நம்ம சூர்யா போனால் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து விடுங்க, அவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து மனசாட்சி இல்லாமல் வந்து சொல்கிறான். அதோட ரஞ்சித்தோட அப்பா வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன்ல, சூர்யா வந்து அவர் கொஞ்சம் பிடிக்கும்ல. அதோட அவர் வந்து வா ரஞ்சித் நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப் பின்னாடி அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சு, எதனால் வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்கும்போது தான் என்ன தெரியுது அப்படின்னா போலீஸ் சொல்கிறாங்க ஹேமாவோட அம்மா அப்பா, அந்த இறந்து போனாலும் போட்டு ஹேமாவோட அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சூர்யா மேலே அப்படின்னு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, ஒரு வாட்டி வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சூர்யா உட்காந்துட்டு இருக்கும்போது பரமேஸ்வரி வில்லி இருக்கால, நம்ம சுந்தரவல்லியோட தங்கச்சின்னு சுற்றிட்டு இருப்பாள்,
இருப்பாங்களே, அந்த வில்லி என்ன பண்ணா ஹேமாவோட அம்மா அப்பா வச்சு சூர்யா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு வீடியோ வந்து எடுத்தா. அந்த வீடியோவில் கூட சூர்யா வந்து அந்த ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும்னா பணத்தை வந்து கொடுத்தாங்க. இதை வந்து அவள் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் வந்து டப்பிங்கை மாற்றி அந்த வீடியோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஹேமாவோட அம்மா அப்பாவையே வச்சு அந்த வீடியோ வந்து கொடுக்க வச்சுருக்கான் நம்ம பரமேஸ்வரி. கொடுக்க வச்ச உடனே இந்த உண்மையெல்லாம் வந்து போலீஸ் வந்து ரஞ்சித் கிட்டையும் ரஞ்சித்தோட அப்பா கிட்டே வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, உடனே இதை போய் சுந்தரவல்லிகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு வந்து ரஞ்சித்தோட அப்பா வந்து நினச்சிட்டு சொல்கிறாரு. ஆல்ரெடி வந்து அருணாச்சலம் வந்து ஜெயிலில் இருக்காங்க, இப்போ ரஞ்சித்தும் ஜெயிலில் இருந்தால் எப்படி வந்து இவனோட கல்யாணம் நடக்கும், சுரேகாவோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சித்தோட அப்பா வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சித் அந்த இடத்துல என்ன யோசிக்கிறான், இப்போ இவன் வெளியே இருந்தால் தானே இந்த மோதிரம் யாரோடதுன்னு சூர்யா கண்டுபிடிச்சி நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான், இவன் உள்ளேயே இருக்கட்டும், இவன் வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அதுக்கான திட்டத்தை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ரஞ்சித்தோட அப்பா வந்து அவன் வெளியே வரணும்னு யோசிச்சுட்டு ரஞ்சித்தை கூட்டிக்கிட்டு சுந்தரவல்லியை போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் பரமேஸ்வரினா வந்து ரஞ்சித்தை வந்து வேணுட்டே வந்து மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா வந்து சுந்தரவல்லிகிட்ட வந்து பேசும்போது சுந்தரவல்லி வந்து என்னதான் ரஞ்சித்தை வந்து பையனாக இருந்தாலும் பிடிக்கல, இருந்தாலும் அவளுக்கு பரமேஸ்வரி சுத்தமாக பிடிக்காது சுந்தரவல்லிக்கு. ஏன்னா சுந்தரவல்லியோட ஹஸ்பண்ட் அருணாச்சலத்தை பரமேஸ்வரி தானே ஜெயிலில் போட்டது, ஸோ அதனால் அவளுக்கு பிடிக்காது. உடனே அவள் என்ன பண்ணுறா, நம்ம சுந்தரவல்லி வந்து ஹேமாவோட அம்மா அப்பா போயிட்டு பார்க்குறா. ஹேமாவோட அம்மா அப்பாகிட்ட போயிட்டு சுந்தரவல்லிக்கு வந்து இன்னொரு விஷயம் எதனாலனா, இப்போ ரஞ்சித் வந்து நம்ம சூர்யா வந்து வெளியே வரணும், அதே மாதிரி சுந்தரவல்லியோட ஹஸ்பண்டும் வெளியே வரணும், அப்போ தானே இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா அருணாச்சலம் என்ன சொல்லுவாங்க, சூர்யா வந்து வெளியே வரணும் அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பயந்துகிட்டே வந்து சுந்தரவல்லி போயிட்டு ஹேமாவோட அம்மா அப்பாவை போயிட்டு பார்க்குறா. அம்மா அப்பாவை போயிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க, நாங்கள் தான் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, சுரேகாவோட ஃப்ரெண்டு தானே உங்களோட பொண்ணு, அவள் வந்து என்னோட பொண்ணு சுரேகா மாதிரி தான் நான் உங்கள் பொண்ணையும் பார்த்தேன், அந்த வீட்டில் என்ன வேணால் நடந்திருக்கட்டும், எங்ககிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு, ஆனால் அதில் வந்து அவ்வளோவா கிளியராக வந்து எவிடன்ஸ் இல்லை. அந்த எவிடன்ஸ் வந்ததுக்கப்புறமா கிளியர் எவிடன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு யார் அந்த கல்பிரேட்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சும்மா இல்லை, நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம், தயவு செஞ்சு வந்து சூர்யா வந்து வெளியே எடுத்துருங்க, ஏன்னா சுரேகாவோட கல்யாணம் நடந்துட்டுருக்கு, அருணாச்சலத்துக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பரமேஸ்வரியை நம்பாதீங்க, அவள் வந்து சரியான பிடி, அதனால் நீங்கள் அவளை தயவு செஞ்சு நம்பாதீங்க, என் கூட வந்து தயவு செஞ்சு கேஸை வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து ஹேமாவோட அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஹேமாவோட அம்மா அப்பாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அதே மாதிரி ஹேமாவோட அம்மா அப்பா வந்து வாபஸ் வாங்கினாங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் சுந்தரவல்லி ஃபேமிலி வந்து ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மனசே இல்லாமல் தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அவங்க மனசில் இருக்கிறது அந்த பொண்ணோட உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதுக்காக தான் அவங்க யோசிச்சாங்க. ஸோ சுந்தரவல்லி வந்து அவங்களை கூட்டிகிட்டு போய் வாபஸ் எடுத்துகிட்டு சூர்யாவையும் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நந்தினிக்கு இங்கே ஒரே கவலை, எதுக்காக நம்ம சூர்யா சாரை வந்து இப்படி கூட்டிகிட்டு போனாங்க, என்ன விஷயமா இருக்கும், சூர்யா சார் வந்துடுவார், ஏன்னா நந்தினிக்கு இருந்த ஒரே ஆறுதல் சூர்யா சார் தான். ஸோ அதோட சூர்யாவும் வந்து வெளியே வந்துட்டான். சூர்யா வெளியே வந்ததுக்கப்புறமா நந்தினி வந்து ஓடி போய் சூர்யா வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இப்படி கண்ணும் கொள்ளை எடுத்தால் காதல் இருந்து அர்த்தம் மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஓடி. இதை பார்த்து நம்ம ஹரிதா வந்து கிராஸ் பண்ணியிருப்பாரு. கிராஸ் பண்ணிட்டு என்ன இவன் வந்து உள்ளே இருப்பான்னு நினச்சோம், வெளியே வந்துட்டானே, எதுக்கு உள்ளே போனால் எதுக்கு வெளியே வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிகிட்ட போயிட்டு ஹரிதா வந்து ஒரு மாதிரி பிட்டு போட்டு கேட்பாங்க, எதனால என்ன விஷயம் அப்படின்னு. சுந்தரவல்லி வந்து ஹரிதாட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இன்டர்வியூ வந்தவங்க அதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா அடுத்து வந்து டின்னருக்கு சாப்பாடு வந்து கல்யாணம் எப்பயும் போல் வந்து வாங்க அந்த டேபிளில் வச்சு நம்ம சாப்பாடு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுறதுக்கு வந்து எல்லாரையும் வந்து ஹாலில் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். அதோட நந்தினியும் வரா. நந்தினி எப்பயுமே வந்து உட்காந்து சாப்பிட மாட்டால, அவளுக்கு வந்து கூச்ச சுமப்பத்தை தாண்டி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பால, அதனால அவள் அப்படி இருக்கா. எப்போ தான் நந்தினி மாறுவான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கே வந்து நந்தினி ஏண்டா இவ்வளோ நல்லவளாக இருக்கா அப்படின்னு தோணுது எனக்கே சம்டைம்ஸ். நந்தினி வந்து நல்லவளாக இருக்கதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா நந்தினி வந்து கொஞ்சம் கோவப்படலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணோடனே நம்ம கல்யாணம் வந்து என்ன பண்ணுறாப்புல, கல்யாண கையில் வந்து ஒரு பிளாட்டினம் மோதிரம் கிடக்கு. ஆனால் கல்யாணத்துக்கே தெரியாது இது ரஞ்சித்தோட மோதிரம் தானே, அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் ரஞ்சித்தோட மோதிரம் அப்படிங்கிறது தெரியறது வந்து ரஞ்சித்தோட அம்மா அப்பாவுக்கு தெரியும். ரஞ்சித்தோட மோதிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அம்மா அப்பாவுக்கு தெரியும். அதை தவிர யாருக்குமே தெரியாது. ரஞ்சித் முன்னாடி தானே கல்யாணம் வந்து போன எபிசோடில் வந்து மோதிரத்தை வந்து கையில் போட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கல்யாணம் வந்து அந்த மோதிரத்தை கையில் போட்டிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் வந்து சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத கெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. அப்போ இந்த மாதிரி சாப்பாடெலாம் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கு வந்து ஒன்று எடுத்து வைக்கும்போது சூர்யா வந்து அந்த மோதிரத்தை பார்த்துட்டான். என்ன இவர் கையில் இப்படி ஒரு மோதிரம் நம்ம பார்த்ததே இல்லையே, இது அந்த வீடியோவில் பார்த்து அதே மோதிரம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சூர்யா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாடிக்கே குடுகுடுன்னு ஓடுறான். குடுகுடுன்னு ஓடி அதே வீடியோவை திரும்பியும் ப்ளே பண்ணுறான் சூர்யா. அதே வீடியோ இவங்க சாப்பிட்ற இவங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல. இப்போ நான் திருட்டு மாடிக்கு போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நந்தினியும் சூர்யா பின்னாடியே ஓடிட்டு பார்த்தா அதே அந்த மோதிரம் அதோட சூர்யா வந்து நந்தினிக்கிட்ட கூட எதுவுமே சொல்ல. நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது சூர்யா சார் வீடியோ பார்த்துட்டு திரும்ப என்ன இப்படி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சூர்யா வந்து அப்புறம் கீழே வந்து கல்யாணத்தோட சட்டையை வந்து பிடிச்சி இப்படி நிற்கிறான். பிடிச்சி நின்றோடனே இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. என்ன நடந்திருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து இந்த கதை எப்படி போகும்போது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் தொடர்ந்து ஃபுல் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.